Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம். இல்லனா நல்ல சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி மாங்காவை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி காய் துருவுறதை பயன்படுத்தி நல்லா துருக்கி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக துருக்கி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. அந்த மசாலா எல்லாத்துலேயும் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி கலந்துக்குங்க. அடுத்ததான் 10 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு மேலேயும் கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து எடுத்துங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ இந்த வெங்காயத்தை மேல் பக்கமாக ஒரே ஒரு வெட்டு, அதுக்கு அடுத்ததாக திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு வெட்டு, கிராஸில் கரெக்டாக வெட்டிக்குங்க. அதே சமயத்தில் கீழே ஃபுல்லாக அந்த கத்தி இறங்கிடக்கூடாது, இல்லைனா வெங்காயம் உடச்சிக்கிட்டு வந்துடும். அதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை அதில் உள்ளே வச்சிட வேண்டியதான். வைக்கும்போது கையை பயன்படுத்தி வைக்காதீங்க. கொஞ்சமாக கையிலேருந்து எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு கத்தியை பயன்படுத்தி உள்ளே தள்ளி விடுங்க. அந்த மாதிரி தள்ளும்போது வெங்காயம் உடையாமல் அழகாக உங்களுக்கு முழுசாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டஃபிங்கும் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அதுக்காக கரண்டியை பயன்படுத்தி வதக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இப்போ மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட வேண்டியதான். இப்போ இந்த கடாயிலே எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாங்காய் தூள்கள், அதையும் மீந்திருக்கும், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிங்க. அடுத்ததாக ஒரு 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. எதையும் கலக்காதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தரலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த வெங்காயத்தில் எல்லா மசாலாவும் அழகாக ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காரசாரமாகவும் கூடவே கொஞ்சம் புளிப்பு. அந்த வெங்காயத்தை நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது எஸ்பெஷலி சப்பாத்தி, இட்லி, தோசையோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.